யார் பார்க்க போறாங்க? நான் என்ன செய்த யார் கேட்க போறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோமா? நம்ம எல்லாரையும் தேவனுடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தரையும் விட மாட்டாருங்க. அவரு ஒருவரையும் விட மாட்டார். எல்லாரையும் கணக்கு விசாரிக்கிற தேவனாய் அவர் இருப்பார். இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமாய் செய்த எஸ்தர் ராஜாத்தி அடிமையாய் வந்தவர்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுது. அடிமையாய் வந்தாங்க. ராஜாவுடைய அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படியாய் போனாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கண்கள்ல தயவு கிடைச்சது. இதெல்லாம் எதனால வந்தது? கர்த்தருடைய கிருபையினால வந்தது. இது தேவனால் நடந்தது. அடிமையாய் வந்த அந்த மகள் 127 தேசத்திற்கு ராஜாத்தியாய், அல்லேலூயா, எஸ்தர் ராஜாத்தியாய் ஆண்டவர் அவர்களை மாற்றினார். ஆமன்பானங்களே, உங்களையும் 127 தேசத்திற்கு ராஜாத்தியாய் ஆண்டவர் மாற்றினார். ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. யாரால் வந்தது? தேவனாலே வந்தது, ஆண்டவராலே வந்தது. இல்லையா? ஆமன்.